வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி அமுக்குரா கிழங்கு பொடியோட நன்மைகளை பார்ப்போம். இது வைத்தினியா சோம்னிஃபெரா அப்படின்னு அழைக்கிறோம். இந்த அமுக்குரா கிழங்கு சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கிய மூலிகை. இது உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கிறது. வாத நோய்களை போக்குகிறது. அது மூட்டு வலி, கை கால் வலி, அதேபோல் நரம்பு தளர்ச்சி, கை நடுக்கம், மனசோர்வு, தூக்கமின்மை, முதுமையில் ஏற்படும் சோர்வு போன்றவற்றுக்கு அமுக்குரா சிறந்த மருந்து. பலகீனமான உடலுக்கு இது ஒரு தெம்பு தரும். அமுக்குரா கிழங்கு பொடி செய்து நெய்யுடன் சேர்த்து பயன்படுத்தினால் உடலுக்கு உறுதி, அழகு, நீண்ட ஆயுளை பெறலாம். உடல் உறுதி. இந்த கிழங்கு பொடியை நெய்யுடன் சேர்த்து சாப்பிட்டால் உடலை பலமாக்கும். மேலும் நீண்ட ஆயுளுக்கு அமுக்குரா கிழங்கு நன்மை செய்யும். உடல் எடை. மெலிந்த உடல் எடை கொண்டவர்கள் அமுக்குரா கிழங்கு பொடியை சாப்பிடுவதன் மூலம் உடல் எடையை அதிகரிக்கலாம். பருத்த உடல் இளைத்தல். பருத்த உடல் கொண்டவர்கள் அமுக்குரா கிழங்கு பொடியை வெந்நீரில் கலந்து சாப்பிடும் பொழுது அது உடலை இளைக்க செய்கிறது, நன்மை தருகிறது. உடல் தாதுக்களை நிலைப்படுத்துகிறது. இது ஆண் பெண் மலட்டுத்தன்மையை போக்குகிறது. ஆண்களுக்கு உயிர் சக்தியை அதிகரிக்கிறது. மேலும் வயிற்றுப்புண், வலி, அதிமதுரத்துடன் அமுக்குரா கிழங்கை பொடியை சேர்த்து கொடுக்கும் பொழுது அது சரியாகிறது. மேலும் இடுப்பு வலி. அமுக்குரா கிழங்கை பச்சையாக அரைத்து பசுவின் பாலில் நல்லா கொதிக்க வச்சு இடுப்பு வலிக்கு பற்றிட்டால் அந்த வலிகள்லாம் பறந்து போகும். அதேபோல் கண்டமாலைக்கும் அமுக்குரா கிழங்கை அரைத்து பசுவின் பாலில் கொதிக்க வச்சு அதை பற்று போட்டால் சரியாகும். எனவே அமுக்குரா கிழங்கை மூட்டு வலிகளுக்கு பயன்படுத்தி நலம் பெறலாம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.